சென்னை பெருங்குடி டெலிபோன் நகரில் நேற்று மாலை ராட்சத குடிநீர் பழுப்பு ஒன்று உடைந்து இந்த பகுதி முழுவதுமாக தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடியதால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பழுப்பு உடைக்கப்பட்ட இந்த பகுதியில் இருந்த மின்மாற்றி என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் உடைந்து இந்த அருகில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் மீது சாய்ந்து இந்த பகுதியில் மின்சாரம் இணைப்பும் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் குடிநீர் பழுப்பு உடைப்பு ஏற்பட்டதும் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரித்து, அதாவது இந்த பகுதியில் ஒரு மினி சுனாமியை பார்த்தது போல் இருந்தது என்று இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்தவர்கள் கூறினார்கள். அந்த அளவிற்கு மக்கள் பார்க்கும்போதே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. அந்த அளவுக்கு ஆர்ப்பரித்து தண்ணீர் பழுப்பு உடைப்பு ஏற்பட்டு வெளியேறியதால் அடுக்குமாடி குடியிருப்பை முழுவதுமாக அரித்து கொண்டு இந்த பூமியில் இருந்த மண்ணை அனைத்தும் மேலே செல்லக்கூடிய அளவிற்கு அதிக தண்ணீர் வெளியேறி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு கீழ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார், இருசக்கர வாகனம் உள்ளிட்ட வாகனங்களை தண்ணீர் அடித்து சென்றதாகவும் சில வாகனங்கள் இந்த மண்ணில் புதைந்ததாகவும் இந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். சுமார் 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் இந்த மண்ணில் புதைந்ததால் இந்த பகுதி மக்கள் மீட்டுள்ளனர். மண்ணை தோண்டி இந்த இருசக்கர வாகனத்தை மேலே எடுத்துள்ளனர். அதேபோல் இந்த காட்சியை கூட பார்க்கலாம். கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் முழுவதுமாக மண்ணில் சிக்கி கொண்டிருக்கின்றன. இந்த காரை இப்பொழுது பயன்படுத்தக்கூட முடியாது, வெளியே எடுக்க முடியாத அளவிற்கு அதிக அளவு இந்த மண்ணீர் முழுவதுமாக சூழ்ந்துள்ளது. அந்த அளவிற்கு பாதிப்பு அதிகமாக உள்ளது. ஒரு சாதாரண குடிநீர் பழுப்பு, ராட்சத குடிநீர் பழுப்பு உடைந்து அந்த தண்ணீர் வெளியேறிய வேகம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த பகுதி மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதி முழுமையாக அடுக்குமாடி குடியிருப்பு கீழ் தான் நாம் நின்று கொண்டிருக்கோம். இந்த பகுதியில் தரைதளத்தில் பார்க்கிங் கல் அமைத்தாலும் தற்போது இதை பார்க்கும் இடமெல்லாம் வெறும் மணலாகவே காட்சியளிக்கின்றன. அந்த அளவிற்கு பூமியில் இருந்த அனைத்து மண்ணும் மேலே குவிந்துள்ளன. இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ் போட்டிருந்த அனைத்தும் மேலே காட்சியளிக்கின்றன. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இங்கே பார்க்கலாம், காங்கிரீட் கூட இந்த தண்ணீர் அடித்து கொண்டு மேலே ஏதோ இடிபாடுகளில் விழுந்தது போல் காட்சியளிக்கின்றன. அந்த அளவிற்கு மிகப்பெரிய பாதிப்பு இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு நிலவி உள்ளது. இந்த பகுதியில் வசித்தவர்கள் நேற்று மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த காட்சியை பார்க்கும்போது அவர்கள் வீட்டில் வசிப்பவர்கள் அனைவருமே மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக இந்த காட்சியை பார்க்கலாம். இந்த பகுதி தண்ணீர் வெளியேறி ஆர்ப்பரித்து வெளியேறிய அந்த ஒரு பகுதியில் முழுவதுமாக அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ் காலம் முழுவதுமாக இருந்த கீழே மண் அனைத்தும் வெளியே செல்கின்றதால் இந்த இடிந்து விழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சமும் இங்கு வசித்தவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நேற்று இரவு முழுவதுமாக இந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை தொடர்ந்து அதிகாரிகள் விரைந்து இந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்களுக்கு மாற்றாக அருகில் உள்ள வேறு ஒரு மின்மாற்றியிலிருந்து இந்த பகுதிக்கு மின்சாரம் இணைப்பை மட்டும் தற்போது வழங்கியுள்ளனர். அதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த சேர்ந்திருக்கக்கூடிய மணல் அனைத்தும் அகற்றுவதற்காக அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை வரை இந்த அதிகாரிகள் யாரும் இங்கே வரவில்லை. குறிப்பாக இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் முழுவதுமாக சுமார் ஒரு 2 அடிக்கு மேல் மணல் குவிந்துள்ளன. அந்த மணலை அகற்ற வேண்டும். இந்த அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்றாலும் இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்த பள்ளத்தை மூடி தர வேண்டும், மேலே நடப்பதற்கான ஒரு வழி அமைத்து தர வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சுமார் இந்த பகுதியில் இந்த ராட்சத குடிநீர் பழுப்பு உடைப்பதற்கான காரணம் என்னவென்றால், இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் கால்வாய் நோண்டியதாகவும் அப்பொழுது இந்த பகுதியில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டதாகவும் தெரிய வருகிறது. இது குறித்து இவர்களுள்ள நண்பரிடம் கேட்கலாம். சார், சொல்லுங்கள், இந்த பாதிப்பு எப்படி ஏற்பட்டது? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்ட்ரோம் வாட்டருக்காக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு பெரிய ஜேசிபி வச்சு அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அப்பயே சொல்லிட்டு போனேன், இங்கே ஒரு பெரிய பைப் இருக்குது, அங்கே லைன் இருக்குது, எல்லாமே நான் சொல்லிட்டு போனேன். அவங்க அப்போயாவது கேட்காம அதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வேலையெல்லாம் முந்தானேற்றே முடிச்சிட்டாங்க. நேற்றுலாம் வேலையே செய்யலை. நேற்று ஈவினிங் மாதிரி அந்த இடத்துல தண்ணி லீக் ஆகிருப்பது. ஏன்னா அது பூமிக்கு அடியில் லீக் ஆகிறது நம்மளுக்கு தெரியாது. நான் வீட்டில் இருக்கும்போது சரியான சவுண்டு, ஒரு 7-6:30 மணி இருக்கும், செம்ம சவுண்டு வந்தால் என்னால் இது வரைக்குமே வர முடியல, அவ்வளோ தண்ணி. இப்போ நம்ம பார்க்கும்போது இது ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைப் இருக்கும், அந்த அவ்வளோ பெரிய பைப், அந்த பைப்பு அந்த லெவலுக்கு அந்த டேங்க்லேருந்து அந்த ப்ரெஷர் வரும்போது இவங்க எவ்வளோ பார்த்து ஒர்க் பண்ணணும் பாருங்கள். எவ்வளோ பெரிய சேதாரம் ஆகிருக்கு பாருங்கள். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இப்போ நம்ம அந்த எஸ்சிபி ஃபார்மெட்டில் போடவே நம்ம அந்த பவர் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் போயிடுச்சு. இல்லைனா இன்னும் பெரிய சேதாரம் ஆகிருக்கும் இந்த இடத்துக்கு.
சரி, இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ சாலையில் இருந்தது, அடுக்குமாடி குடியிருப்பில் சாஞ்சிருக்கு, இவ்வளோ தூரம் அடிச்சுட்டு வந்திருக்குல்ல, எப்படி இருக்குது? இல்லை, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சாலையில் இல்லை, இவங்க ப்ரைவேட்டாக போட்ட டிரான்ஸ்ஃபார்மர் இது கவர்மெண்ட் இது கிடையாது, இது ப்ரைவேட்டாக போட்டது. இது உள்ளே தான் இருந்தது, காம்பவுண்டுக்குள்ளே. பைப் வந்து அங்கே ஒட்டி போகிறதால அந்த ப்ரெஷர் அடித்த உடனே அந்த பைப்பு டிரான்ஸ்ஃபார்மரில் பட்டு உடஞ்சி பார்த்தீங்கன்னா காரி எல்லாமே. தண்ணி வந்து இது மட்டும் இல்லை, இது குறைஞ்சது ஒரு 200 மீட்டர் வரைக்கும் தண்ணி இருந்தது. நேற்று வந்திருந்தீங்கன்னா அந்த 200 மீட்டர் தண்ணிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா கூட அப்படியே அந்த சேறு எல்லாமே இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டுருக்குது, ஜேசிபியில் வச்சு தோண்டின மாதிரியே இருக்குது, எப்படி இருக்குது இந்த இடம்? இல்லை, இது எல்லாமே அந்த தண்ணியோட ப்ரெஷர் தான். பார்த்துங்க, 45 லிட்டரோட டேங்க் இது வந்து நெம்மேலியிலேருந்து வர தண்ணி ஃபுல்லாகவே இங்கே தான் பம்ப் ஆகி சவுத் சென்னைக்கு ஃபுல்லாகவே இங்கே தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்போ எவ்வளோ ப்ரெஷர் இருந்தால் சவுத் சென்னைனா பார்த்துங்க, நம்ம சைதாப்பேட்டை வரைக்கும் இருக்குது சவுத் சென்னை, அது வரைக்கும் போனோம். அப்போ எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு மட்டும் பார்த்துங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து ப்ரெஷர் அடிக்கவே தான் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய சேதாரம். ஏதோ நல்ல நேரம் இவங்களுக்கு அந்த ஃப்ளாட்டுக்கு எதுவுமே ஆகலை, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இப்போ இந்த காலெல்லாம் வந்து மண் அரிப்பு ஏற்பட்டிருக்கு, இடிந்து விடக்கூடிய சூழ்நிலை வந்து பெரிய அச்சம் வந்திருக்குல்லங்க. ஆமாம், அவங்களுக்கு அந்த சவுண்டுக்கே எங்களுக்கே சவுண்டே பார்த்தீங்கன்னா ஏதோ ஆட்டோ அந்த அந்த பாம்லாம் வெடிச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி சவுண்டு கேட்டுது. ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாகவே பவர் ஃப்ளக்சுவேஷன் ஆகிடுச்சு. இவங்க எப்படி இருந்தாங்கன்னே தெரில. நான் அதுக்காகவே நான் வந்தேன், அதுக்கப்புறம் என்னால் ரீச்சே பண்ண முடியல இந்த இடத்துல. ஏன்னா அந்த பவர் ப்ராப்ளம் இருக்கவே எல்லாருமே போயிட்டோம். அப்புறம் நாங்கள் ஒரு 8 மணிக்கு வந்தப்போ தான் தெரிஞ்சுது இந்த இடத்துல விடலை, ஏன்னா போக முடியல இந்த இடத்துல. அங்கே பார்க்கும்போது தெரிஞ்சது இங்கே ஏதோ பெரிய பிரச்சனை வந்துருக்கு. இருட்டில் நம்மளால் பார்க்க முடியல, ஏன்னா நேற்று பவர் இல்லை இங்கே. தண்ணி வெளியே வீடியோ காட்சி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது? அது பார்த்தேன். அது எப்படி இருந்ததுன்னா நம்ம ஃப்ளட்டை விட ரொம்ப மோசமாக இருந்தது. இது ஒரு டிசாஸ்டர் மாதிரி தான் இந்த இடத்துக்கு இது ஒரு டிசாஸ்டர். அந்த பகுதியில் இருந்து தான் சென்னைக்கின் பல்வேறு பகுதிகளுக்கு குடிநீர் செல்ல இந்த பெரிய டேங்க் அமைக்கப்பட்டது. சுமார் 45 லட்சம் லிட்டர் இந்த குடிநீர் ஏற்றி நிற்கக்கூடிய இந்த பெரிய டேங்கில் இருந்தால் வெளியேறக்கூடிய அந்த குடிநீர் பழுப்பு உடைப்பு ஏற்பட்டு இந்த பகுதியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது.